ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் திருப்பதி திருமலை திவ்யதலத்திலிருந்து ஸ்ரீ ஸ்ரீதேவி ஸ்ரீ பூதேவி சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமானின் வசந்த உற்சவத்தை நேரலையாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறது. இந்த உற்சவத்தை சின்னத்துறையின் மூலமாக உள்ளம் குளிர கண்டு கழித்து கொண்டிருக்கும் அனைத்து பக்தர்களையும் கரங்கூப்பி வரவேற்கின்றது. ஸ்ரீமத் பகவத்கீதையில் பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி என்று திருவாய் மலர்ந்தருளி செய்துள்ளான் கிருஷ்ணன். எம்பெருமான் ஸ்ரீ கிருஷ்ணன் மலையப்பருக்கு புஷ்பங்களிடம் பிரியம் அதிகம். எனவே திருமலைக்கு புஷ்பமண்டபம் என்று பூர்வாச்சாரியர்கள் திருநாமத்தை இட்டு அழைக்கலாயினர். ஆகவே இத்தலத்தில் ஸ்ரீ ராமானுஜர் நியமனத்தின் நடியாக ஸ்ரீ அனந்தாழ்வான் எனும் மகனீயர் புஷ்ப தோட்டத்தையும் அமைத்து அதில் புஷ்பித்த பூக்களையே பூமாலையாக கட்டி கோவிந்தமலையப்பனுக்கு சாற்றி மகிழ்ந்தார் என்று சரித்திரம். ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரும் புஷ்பங்களை மாலையாக கட்டி தான் சூடி கொடுத்து பின் எம்பெருமானுக்கும் சமர்ப்பித்தது அனைவரும் அறிந்ததே. ஆகையிலே சூடி கொடுத்த நாச்சியாராக கோபாலரங்கனையே அன்றோ மனமுடிந்து மகிழ்ந்தாள். இதோ சங்கல்பம் செய்து கொண்டு எம்பெருமானுக்கு வசந்த உற்சவத்தில் நடைபெறும் ஸ்நபர திருமஞ்சனம் தொடங்க இருக்கிறது. மேலே இவ்விடத்தில் அனைத்து பக்தர்களும் தாங்களும் என்னென்ன அபிலாஷைகள் என்னென்ன பூர்த்தியாக வேண்டுமோ அனைத்தும் பிரார்த்தித்து கொள்ளலாம். நமக்கு தட்டில்லை, நாம் பிரார்த்தித்து கொள்ளலாம். நம் புத்தர்களுக்காகவோ புத்திரிகளுக்காகவோ அம்மாவுக்காகவோ அப்பாவுக்காகவோ நாம் பிரார்த்தித்து கொள்ளலாம். இதோ அவன் திருவடி நன்றாக நாம் காண இயலுகிறது அல்லவா? பிராட்டியின் திருவடிகளும் எம்பெருமானின் திருவடிகளும் திருமுக மண்டலமும் நன்றாக சேவிக்கின்றோம். அதை வைத்துக்கொண்டு நாம் மனதார நன்றாக பிரார்த்தித்து நம்முடைய கஷ்டங்களையோ மனக்கவலைகளையோ அவளிடத்தை சமர்ப்பித்து பூர்த்தி செய்து தரும்படி நன்றாக மனதிறந்து பிரார்த்தித்து கொள்ளலாம். எம்பெருமானுக்கு சமர்ப்பித்த இந்த மாமலர் நாச்சியார் அவளாகவே தொடங்கி வைத்தது. சுமந்து மாமலர் நீ சுட ரூபம் கொண்டு அவனடி போற்ற வேண்டும் என்று ஆண்டாள் அனைவருக்கும் உபதேசித்தது. இப்போது துறையில் நாம் கண்டு கழித்து கொண்டிருப்பதும் அதுவன்றோ? வாசனையுள்ள புஷ்பங்களை தவிர மற்ற சில புஷ்பங்களையும் எம்பெருமான் விரும்பி கேட்கிறான் என்று சாஸ்திரத்தில் உள்ளது. இதோ அவன் திருவடியை நன்றாக காணும்படி நமக்கு காட்டி கொடுத்து கொண்டு இருக்கிறான். இதோ அந்த அர்ச்சக சுவாமியும் சங்கல்பத்தை இவர்களிடம் நன்றாக பிரார்த்தித்து கொள்ள சொல்கிறார். அதை நாமும் பின்பற்றி அவ்விதமாகவே நாமும் வேண்டிக் கொள்ள வேண்டும். அஹிம்சா பிரதமம் புஷ்பம் புஷ்பம் இந்திரிய நிகிரஹ சர்வபூததயா புஷ்பம் க்ஷாமா புஷ்பம் விசேஷதः தியானம் புஷ்பம் தப புஷ்பம் ஞானம் புஷ்பம் ததைவ ச சத்யம் ஷட்விதம் புஷ்பம் விஷ்ணோஹோ பிரீத்திகரம் பவேத் என்கிறது. அதாவது அஹிம்சா சிலருக்கு அசலாருக்கு துன்பத்தை கொடுத்து அவர்கள் படும் அவதியை ஹிம்சையை கண்டு ஆனந்திப்பது சிலருக்கு வழக்கமாகிவிட்டது. அந்த புத்தி கூடாது, துன்பத்தை தரலாகாது. ஹிம்சை தருதலை எதிராளிக்கு இம்சை தருதலை மறுதலித்து சொல்வது என்ற சப்தம். அதை தவிர்த்து ஹிம்சை இல்லாது ஹிம்சா என்று அதை தவிர்த்து மனதுக்கு இனிதாக நடக்க வேண்டும். அதுவே வசந்தம். அகார சப்தம் துன்பம் தருதல் கூடாது என்பது உறுதிப்படுத்துகிறது வேதம். எனவே அஹிம்சா எனும் சொல் அசலாருக்கு ஹிம்சை தருதல் கூடாது என்பதை உணர்த்துகிறது. நன்றாக அழுத்தம் திருத்தமாக சொல்கிறது அஹிம்சா என்று. மேலே இந்த மேலான புத்தி வந்தாலே அதன் பொருட்டு புலனடக்கம், அனைத்து பிராணிகளிடத்தே அன்பை செலுத்துதல், தியானம், தபசு, ஞானம், சத்தியம் எல்லா புஷ்பங்களும் பகவான் விரும்பும்படி சங்கல்பத்தை நீங்களும் பக்தர்களே நீங்கள் அவ்வோ இடங்கள் ஆதிக்கம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகனசே நமஹ யஸ்ய த்விரத வக்ராஜ்யாஹ பாரிஷஜ்யாஹ பரஸ்யதம் விக்னம் நிக்னந்தி சததம் விஸ்வக்சேனம் தமாஸ்ரயே. ஸ்ரீ கோவிந்த கோவிந்த கோவிந்த. ஸ்ரீ மகாவிஷ்ணோः ஆக்ஞயா பிரவர்த்தமானஸ்ய அத்ய பிரம்மணः द्वितीय परार्धे श्री श्वेत वराह कल्पे वैवस्वत मन्वंतरे कलियुगे प्रथम पादे जम्बूद्वीपे भरतवर्षे भरतखंडे शकाब्दे मेरोः दक्षिणे पार्श्वे कृष्णा कावेरी मध्यदेशे श्री आदिवराह क्षेत्रे श्री वेंकटाचले
శ్రీ భూ నీల సమేత శ్రీనివాసస్వామి దివ్య సన్నిధౌ అస్మిన్ వర్తమానేన వ్యవహారిక చాంద్రమానేన ప్రభవాది షష్ఠి సంవత్సరాణం మధ్యే శ్రీ విశ్వావసు నామ సంవత్సరే ఉత్తరాయణే వసంత ఋతౌ చైత్రమాసే శుక్లపక్షే పూర్ణిమ శుభతిథౌ స్థిరవాసరయుక్త హస్త నక్షత్రయుక్తాయాం శుభనక్షత్ర శుభయోగ శుభకరణ శుభముహూర్త ఏవం గుణ విశేషణ విశిష్టాయాం అస్యాం శుభతిథౌ అస్య దేవదేవస్య భగవతో నారాయణస్య శ్రియపతేః పురుషోత్తమస్య ఏతత్ శేషాచల నివాసినః శ్రీమత్ అఖిలాండకోటి బ్రహ్మాండ నాయకస్య శ్రీ భూ నీలాసమేత శ్రీనివాసస్వామి వసంతోత్సవ కర్మాంగం మమ అనుకోండి. మీ గోత్రము, మీ నక్షత్రము, మీ యొక్క పేరు, మీ ధర్మపత్ని నక్షత్రము పేరు, మీ పిల్లల పేర్లు మనసులో చెప్పుకొని మీ కోరికలు స్వామివారికి మనసులో విన్నవించుకోవాల్సింది. మమ సహకుటుంబానాం సబాంధవస్య క్షేమస్థైర్య ధైర్య వీర్య విజయ అభయ ఆయు ఆరోగ్య ఐశ్వర్య అభివృద్ధ్యర్థం ధర్మార్థ కామ్యమోక్ష చతుర్విధ పురుషార్థ ఫలసిత్యర్థం సత్సంతాన సౌభాగ్య సిత్యర్థం శ్రీనివాసస్వామి పరిపూర్ణ కృప కటాక్ష వీక్షణ ఫలసిత్యర్థం మమ ఇష్ట కామ్యార్థ ఫలసిత్యర్థం శ్రీ వైఘానస భగవత్శాస్త్ర మార్గేణ వసంతోత్సవం ఆచార్యముఖేన అహం కారయిష్యే. సర్వం శ్రీనివాసార్పణమస్తు. அஹிம்சா என்பது அசலாருக்கு ஹிம்சை தருதல் கூடாது என்பதை உணர்த்துகிறது என்று பார்த்தோம் அல்லவா? மேலே இந்த மேலான புத்தி வந்தாலே போதுமானது. அதன் பொருட்டு புலனடக்கம், அனைத்து பிராணிகளிடத்தே அன்பை செலுத்துதல், தியானம், தபசு, தியானம், சத்தியம் எல்லா புஷ்பங்களும் பகவான் விரும்பும் புஷ்பங்கள் நம்மிடத்தே குடிக்கொண்டுள்ளது. வேறே மலர் உள்ள புஷ்பத்தை தேடி செல்ல வேண்டாம். இதை மனதில் நினைத்து கொண்டே அவனை சரண் அடைந்தால் எத்தனை மேன்மை உண்டாகும் நமக்கு. இந்த புஷ்பங்களைத்தான் நம்மிடமிருந்து அவன் எதிர்பார்க்கிறான். இவை நம்மிடத்தே குடிக்கொண்டால் நாம் அழைக்காமலே நம்மிடம் வந்து சேருவான், இருந்து விடுவான், தங்கி விடுவான். எப்படிப்பட்டவன் அவன்? திருமுக மண்டலமே ஒரு செந்தாமரை, திருநேத்தங்கள் செந்தாமரை, இதழ் போன்ற கண்கள், செந்தாமரை இதழ் போன்ற கண்கள். எப்படி? அதை ஆழ்வார் நன்றாக விவரித்து கூறியுள்ளார் பாசுரத்தில். கரியவாகி புடை பறந்து விளிர்ந்து செவ்வரி ஓடிய பெரிய வாய கண்கள். அதாவது அவனுடைய நீண்ட கண்கள் எந்த இடத்தில் பக்தர்கள் இருந்தாலும் சென்று அங்கங்கு அவனை நோக்குமாம். ஆகையரே அத்தனை பெரிய கண். மேலும் வளர்ந்திருக்கும். ஆனால் அவனுடைய திருக்காது தடுத்து விட்டது. எனவே அவ்வளோ பெரிய கண்கள் தான் அவனுக்கு வைக்க முடிந்தது. இவ்வாறு ஏதோ ராமனையும் நாம் சேவிக்கிறோம். சீதாராமன் அவரும் எழுந்தருளி இருக்கிறார் வசந்த மண்டபத்தில். அனைவரும் இந்த தினத்தில் கண்டுகளிக்கும்படிக்க நமக்கு அனுகிரகித்துள்ளான் பகவான். அவனது அதரம் பல்லவம் தாமரை, அவனது திருக்கரங்கள் திருவடிகள் தாமரை போன்றது. அவனது திருமேனியே ஒரு தாமரை காடு என்று சொல்லிவிடலாம் என்கிறார் ஆழ்வார். பத்மவனாலயாம் என்கிறபடியே பத்மவனமாக இருக்கக்கூடிய ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஸ்ரீ மகாலட்சுமி குடியிருக்கும் பத்மாலயம் அல்லவா இவன். ஆகவே இவன் பத்மாவாகவே தான் இருக்கிறான். பூக்களின் அழகில் ஸ்ரீ ராஜலட்சுமியின் சிரித்த முகத்தை காண்கிறான் ஸ்ரீனிவாசன். இதைவிட ஏற்ற மிகுந்தது திருத்துழாய் எனும் துளசிதளம். ஊரலும் வேண்டாம், கட்டவும் வேண்டாம், கயிறும் வேண்டாம், துளசிதளம் ஒன்று போதும் அவனை கட்டி போட என்கிறது சாஸ்திரம். உண்மையான
பக்தியை கொண்டு பூக்களையும் துளசியும் கலந்து தொடுத்து அவனுக்கு சமர்ப்பித்தாலே போதுமானது. அவன் கட்டுண்டு கிடப்பான். எத்தனை இதோ கிருஷ்ணரும் எழுந்தருளியிருக்கிறார். ஆக திருமலையப்பன், ஸ்ரீதேவி பூதேவி சமேத திருமலையப்பன், சீதாதேவி லக்ஷ்மணனோடு கூடிய ஸ்ரீராமன், மேலே கிருஷ்ணன், அனைவரும் இவ்விடத்திலே ஒருங்கே இருந்து இன்று கண்ணு காணும்படியான நமக்கு ஒரு விசேஷத்தை தந்துள்ளிருக்கிறான் எம்பெருமான். நன்றாக கண்டு இந்த ஆர்த்தியும் சேவித்து, நாம் இங்கே நேரே வந்தால் கூட இப்படி கிட்டக சேவிக்க முடியுமோ முடியாதோ தெரியவில்லை. இப்பொழுது நன்றாக நமக்கு இந்த ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் நமக்கு நன்றாக தெளிவாக இந்த திரையிலே நமக்கு காட்டி கொடுக்கின்றது. நன்றாக சேவிக்க வேண்டும், அது மட்டுமே நம்முடைய கடமை. நன்றாக சேவிக்க பக்தர்களை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். மேலே தொடருகிறேன். இத்தனை வித பூக்கள் இந்த வசந்த ருதுவில் தான் கிடைக்குமாம், பூத்து குலுங்குமாம். ஸ்ரீ கிருஷ்ணன் ஸ்ரீ கீதையில் அர்ஜுனனுக்கு உபதேசிக்கையில் இந்த பூமியின் கண் எந்தெந்த பொருளில் குடிக்கொண்டிருப்பதாக கூறுகிறான். இந்த 10வது அத்தியாயத்தில் மாதங்களில் மார்கழி மாதமாகவும், மரங்களில் அரச மரமாகவும், பாண்டவர்களில் தான் அர்ஜுனனாகவும், ரிஷிகளில் வியாசராகவும் இருப்பதாக அடுக்கிக் கொண்டே போகிறான். அப்படி சொல்லிக்கொண்டு வரும்போது பிருஹத் சாம ததா சாம்னாம் காயத்ரி சந்தசாம் அகம் மாசானாம் மார்கசீர்ஷோகம் ருதூனாம் குசுமாகரஹ என்கிறார். பொருளை சற்று பார்ப்போம். சாமவேதத்தில் சாமங்களுக்குள் பிருஹத்து எனும் சாமம், சாகை, கிளை என்று சொல்லுவார்கள். இது மிகவும் உயர்ந்தது. கேட்பதாலும் இல்லங்களில் உச்சரிப்பதாலும் ஒலிப்பதாலும் சிறந்த மங்களங்களே உண்டாகுமாம். இது வேதத்தில் சொல்லப்பட்ட ஒன்று. இந்த உயர்ந்த பிருஹத் சாமமாக தான் இருப்பதாக கண்ணான் இந்த கீதையிலே அர்ஜுனனுக்கு உபதேசித்துள்ளான். கோவிந்தன் ஸ்ரீ கீதையில் உபதேசித்துள்ள இந்த பிருஹத் சாமம் எல்லா சாஸ்திரங்களுக்கும் சதஸ்சுகளுக்கும் சந்தஸ்சுகளுக்கும் தாயாக இருக்கும் காயத்ரி மந்திரத்தில் உள்ளதாம். அடுத்து மாதங்களில் மார்கழி மாதமாக இருக்கிறேன் என்கிறார். இந்த மாதத்தில் அப்படி என்ன ஏற்றம் உள்ளது என்பதை சற்றே பார்ப்போம் பக்தர்களே. மழை என்னும் சிசுவை கர்ப்பத்தில் வைத்துக்கொண்டு, அதாவது கர்ப்போட்டம் என்று சொல்வார்கள் அல்லவா ஆன்றோர்கள், அதாகில் மழை மேக சஞ்சாரங்களை சேகரிப்பது இந்த உஷ்ணகாலத்தில் தான். சமுத்திர நீரை ஆவியாக்கி மழை மேகமாக கர்ப்பத்திலே சுமந்து அங்கும் இங்கும் உலா வந்து கொண்டிருக்கிறது. வருஷகாலங்களில் மழையாக பொழிகிறது. மாசங்களுக்குள் தேவதையாகிய கேசவன் முதலிய 12 முதன்மை பெற்ற கேசவனுடைய மாதம் இந்த மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதத்தில் தேவர்களுக்கு உஷத்காலம் எனப்படும் விடியற்காலமாகும். அப்போது எல்லா விரதங்களும் துவங்கும். இந்த மாதத்தில் தான் துவங்கும். ஆகையிலே மார்கழி மாதத்தில் விடியற்காலையில் கிரகங்களில் வாசலில் அகல் விளக்கு ஏற்றுவது வரம், அதாவது அது வழக்கமாக கொண்டாடப்படுகிறது. இவ்விடத்தில் விஸ்வக்சேனர் பூஜை, புண்ணியாகஜனம் ஆவாகனம் எல்லாம் நடந்தேறுகிறது. அதுவும் சற்றே நடுவே சற்று கண்டு கழிப்போம், சேவிப்போம். மேலே மார்கழி மாதத்திற்கு அடுத்தது வருவது தை மாதம் அல்லவா? தை மாதம் என்னும் உத்தராயண புண்ணியகாலம், மங்கள காரியங்களுக்கு நடக்கும் காலம். இதை நல்லபடியாக நடக்க வேண்டி விடியலில் அனைத்து தேவதைகளையும் விளக்கேற்றி பிரார்த்தித்து சகல மங்கள காரியங்களும் தடங்கலின்றி நடத்தி தர பிரார்த்தித்தல். ஆகவே மார்கழி மாதத்தில் விடியலில் கிரகங்களின் வாசலில் விளக்கேற்றி வைப்பது வழக்கம் என்று ஆன்றோர்கள் துவக்கி வைத்தது. நம் கோவிந்த குட்டன் மார்கழி மாதமாக இருப்பதால் தான் இத்துணை பெருமை. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் என்று ஆண்டாள் நாச்சியார் முன்மொழிந்தது உணர்த்தியது போலே மதி நிறைந்து கேசவனை பாடி நாம் மங்களங்களை பெற உகந்த மாதமானது இது இந்த மார்கழி மாதம். ருதுகளுக்குள் வசந்த ருது என்று இருக்கிறேன் என்று உபதேசித்துள்ளான் அல்லவா கண்ணன். அதை சற்று பார்ப்போம். வசந்தம் என்றால் என்ன? மனத்தால் இன்பம் வசந்தம், புஷ்பத்தால் தானே மனம். ஏற்றமுடைய சித்திர மாதத்தில் தான் புஷ்பங்கள் பூத்து குலுங்குமாம். சைத்ரக ஸ்ரீமான் அயம் மசக புண்ணியக புஷ்பித கானனக என்கிறது. புஷ்பம் புஷ்பிக்கும் மாதம் வசந்த ருது. வசந்த ருதுவில் அடங்கிய இந்த சித்திரை மாதம் ஏற்றமுடையது என்கிறது. யாவரும் விரும்பும் காலம் இந்த வசந்த ருது. இந்த வசந்த ருதுவாக இருக்கும் நம் கோபாலனுக்கு திருமஞ்சனம். வசந்த ருதுவுக்கு வசந்த மண்டபத்தில் வசந்தமான ஸ்ரீதேவி ஸ்ரீ பூதேவி சகிதமாக ஸ்னபன திருமஞ்சனம். திருமலையின் கண் காணும் இயற்கை சூழலே இதற்கு சாட்சி. ஏன் இந்த வசந்த ருது சித்திரை புனர்வசுவில் வருவது ஸ்ரீராமநவமி என்று ஏற்றமிகு உற்சவமும் இந்த மாதத்திலே தான் நடக்க இருக்கின்றது அல்ல, நடந்து கொண்டிருக்கிறது. நாம் சேவித்து கொண்டும் இருக்கிறோம். அத்தனை ஏற்றமுடையது இந்த சைத்திர மாசத்தில் வரும் இந்த வசந்த ருது. இவ்விடத்தில் ஆவாகனம் முடிந்து புண்ணியாகஜனம் நடந்தேற இருக்கிறது.
எம்பெருமான் எம்பெருமான் பிராட்டி இருவர் சேர்த்தியிலேயே இங்கு மலையப்பன் எழுந்தருளியுள்ளதால் திருப்பதி என்னும் லக்ஷ்மி சம்பந்தம் உடையவன் எழுந்தருளி அருள்பாலிக்கும் ஸ்தலம் என்று பிரசித்தமாக இந்த திவ்ய தலம் உள்ளது. சாதாரணமாக திவ்ய தலங்களை திருப்பதி என்றே அழைப்பர். ஆனால் இந்த திவ்ய தலமே திருமலையாக சார்ந்த இடத்தையே குறிப்பதாகும். பதி எனும் சொல் பதிகை, காற்று, தலைவன், கணவன், ஊர் என்று பல பொருள் பெற்ற சொல்லாக அமைந்துள்ளது. ஆனால் இந்த திவ்யதலம் நித்யஸ்ரீயான பத்மாவதி தாயா ஸ்ரீ லக்ஷ்மி சம்பன்னனான திருமலையப்பன் உகந்து எழுந்தருளி அண்டி வரும் அனைத்து பக்தர்களையும் திவ்ய தம்பதிகளாக சேர்த்தியிலே இருந்து இதோ சொல்லிக் கொண்டிருக்கும் போதே நம்மை ராமன் சேர்த்தியாக நம்மை கண்டு அனுகிரகிக்க காத்து கொண்டிருக்கிறான். அடியார்களுக்கு திவ்ய தம்பதிகளாக அருள்பாலிக்கும் க்ஷேத்திரமாக அமைந்துள்ளது இந்த தலம். மற்ற திவ்ய தலங்களை காட்டிலும் உள்ள ஏற்றமே என்றால் அது குறையில்லை. இந்த ஏழுமலையில் ஜொலிக்கின்ற கிரணங்களை உடைய சக்கரத்தையும் திருச்சங்கையும் தன் பக்தர்களை காப்பதற்காகவே தரித்து கொண்டிருக்கிறான் இந்த மலையப்பன். ஆண்டி வரும் அடியார்களின் விரோதிகளை அழிப்பதற்காக சங்கு சக்கரங்களை எப்போதும் ஏந்தி நிற்கின்றான். இந்த திருமலையின் பெயரை சொன்னாலே என் ஊரை சொன்னாய், என் பெயரை சொன்னாய் என்று அடியார்களுக்கு அனுகிரகம் பண்ண வந்து நிற்பான் நம் கேசவன். மேலே விஷ்ணு சகசிரநாமத்தில் வசூர் வசுமனாக சத்ய சமாத்மா சம்மிதக சமக என்கிறார். இந்த ஒவ்வொரு அர்த்தத்தையும் எதற்காக இந்த திருநாமம் அமைக்கப்பட்டது, இவனுக்கும் பக்தர்களுக்கும் என்ன சம்பந்தம் இந்த திருநாமத்தை கொண்டு என்று சற்றே பார்ப்போம். வசுகு என்றால் தன் மீது அதீத பக்தியுடைய பக்தரிடத்தை வசிப்பவன் என்று. இது ஏற்கனவே நான் சில சமயங்கள் சொல்லியிருக்கிறேன். மேலும் இதை அடுத்தடுத்து சொல்வதால் அனைவருக்கும் நன்றாக பதியும். அடுத்தது விஷ்ணு சகஸ்ரநாமம் அனைவரும் சேவிக்கும் போது இந்த அர்த்த விசேஷங்கள் மனதில் பதித்து இன்று நல்லா நீ காப்பாற்ற வேண்டும் என்று ஆழமாக நம்ம வேண்டினால் நன்றாக பலன் கிடைக்கும். வசுகு என்றால் தன் மீது அதீத பக்தியுடைய பக்தனிடத்தை வசிப்பவன் என்று பொருள். அவனது திருநாமத்தையோ அவன் உகந்து எழுந்தருளியிருக்கும் க்ஷேத்திரத்தை சொன்னாலே போதும். உடனே பக்தனிடம் அன்புடன் அனுகரிக்க வருவான் பக்தவத்சலனான இந்த நம் ராமகோவிந்தன். வசுமனாக பக்தர்களை தன்னுடைய செல்வம் போன்று நினைத்து காப்பவன். சக மகாத்மா சுதுர்லபக என்று கீதையில் சாதித்துள்ளான். அவர்களை தன் பேராக அதாவது தன் சொத்தாக நினைத்து என்றும் காப்பாற்றுவான். சத்யக சத்தான பக்தர்களுக்கு இவன் அனுகூலமாக இருப்பான். அப்படி என்றால் மற்றவர்களுக்கு அனுகூலம் இல்லைன்னு எண்ணக்கூடாது. சத்தான கீழே சொன்னவற்றை பின்பற்றி அவ்வாறு நடந்தால் புஷ்பங்கள் சேவித்தோம் அல்லவா, அதை போல அந்த புஷ்பங்களையாகவே நாம் அசலாருக்கு துன்பத்தை தருதல் இல்லாது நன்ற சுத்தமான மனதோடு இருந்தால் அந்த மாதிரி புஷ்பங்கள் இவன் வேண்டிய புஷ்பங்களோடு நாம் இருந்தால் புஷ்பமாக இவன் உகக்கும் புஷ்பமாக நாம் திகழ்ந்தால் அப்பேற்பட்ட சத்தியக சத்தான பக்தர்களுக்கு இவன் அனுகூலம். எல்லோருமே அப்படித்தான் இருக்கிறோம், மாறுவோம். ஏதோ ஒன்று இரண்டு இல்லாமல் இருக்கலாம். அவையை நாம் திருத்தி கொண்டு நம்ம மேலே வரலாம். அதற்காகத்தானே நம்மை சேவிக்க வைத்திருக்கிறான். இல்லாவிட்டால் நம்ம எங்கேயோ இருப்போம். இதோ கண்ணன் ஒரு காலில் நின்று கொண்டு எவ்வளோ அழகாக நர்த்தன கிருஷ்ணனாக நமக்கு காட்சி கொடுத்து கொண்டிருக்கிற கையில் வெண்ணையும் கையுமாக அழகு தவழ எப்படி அழகாக நிற்கின்றானே இந்த கண்ணன். இதற்காகவென்றோ நாம் எடுத்த ஜென்மம் இப்படி காண கொடுத்திருக்கிறான் என்றால் நாம் புண்ணியம் செய்திருக்கிறோம் அல்லவா. நம் தாய் தந்தையர் செய்த புண்ணியம் அல்லவா நம்மளை இங்கே காண வைத்திருக்கிறது. ஆக ஏதோ ஒன்று இரண்டு குறைகள் இருக்கலாம், அதை அவனை நிவர்த்தி வைத்து நம்மை காப்பாற்றுவான். அதே சத்தியக சத்தான பக்தர்களுக்கு இவன் அனுகூலமாக இருப்பான். பக்தர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றியும் வைக்கும் சத்தியசீலன் இவன். சமாத்மா அடியார்கள் இடத்தை ஏற்ற தாழ்வு பாராது அனுகிரகிப்பவன். இவன் உயர்ந்தவன். இவன் நிறைய பணத்தை போடுறான், மொத்தம் பணத்தை போடலை, அப்படியெல்லாம் இல்லை. பக்தி ஒன்றுமே மட்டுமே அவன் எதிர்பார்ப்பவன். வேடன் படகோட்டியாக இருந்தவன் குகன், வேடுவச்சி என்னும் சபரி, வசிஷ்டன் என்று அவருடைய குலகுரு என்று ஏதான அனுமன், சுக்ரீவன், ஏன் அணிலை கூட இவன் விட்டு வைக்கவில்லை என்று சொல்லிக்கொண்டே போலாம். பொது நின்ற பொன்னங்கடல்களை உடையவன் இந்த எம்பெருமான். சம்மிதக அறப்பெரியவனாக இருப்பவன் எம்பெருமான் ஸ்ரீயப்பதி. ஆளவிட முடியாதவன், எனினும் பக்திக்கு கட்டுப்பட்டவன். கண்ணினும் சிறுத்தாமினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன். இவன் ஆட்சி யசோதை பிராட்டிக்கு கட்டுண்டவன். எளியனாகி நிற்கின்றான், நமக்கும் நிற்பான் நம் பக்தியை கண்டு. சமக அன்பனாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் அன்பன். இவன் இந்த சிறிது பக்தியுடையவன், நன்றாக பக்தி செலுத்துபவன் என்று அதீத பக்தியுடையவன் என்று பாகுபாடு இல்லை, இவனுக்கு கிடையாது. வித்தியாசம் பாராட்டாது சமமாக இருப்பவன், பக்தர்களிடம் சமமாக இருப்பவன் இவன். அமோக பக்தர்களோடு உள்ள இதோ ஆச்சாரியன் முக்கேன நாம் எம்பெருமானை சேவித்து கொண்டால் அதுதான் சரியான வழி.
ஆச்சாரியர்கள் மூலமாக எம்பெருமானை பற்றுவதுதான் சரியான வழி, அதுதான் உபாயம். அதை கொண்டு இந்த பக்கத்திலே ஆச்சாரியன் எழுந்தருளியிருக்கிறார். அர்ச்சக முக்கேன நாம் நன்றாக சேவித்து, இதுவே சமயம், அதுதான் சொல்கிறேன். நன்றாக சமயம் வைத்திருக்கிறது. நன்றாக சேவித்து நம்மளுடைய அபிலாஷைகளை, குறைகளை அவனிடம் சமர்ப்பித்தால் உடனே அவன் நமக்கு அது அனுகிரகிப்பான். அமோக, இதை நாம் பார்ப்பதே அமோகம். பக்தர்களோடு உள்ள உறவை விலக்காதவன், உன்னோடு உறவே நமக்கு இங்கு ஒழிக்க ஒண்ணாது என்று ஆண்டாள் திருவாக்கு போன்று பக்தைஹி பாகவதைஹி சக என்று பக்தர்களோடு கூடியிருப்பதையே என்றும் விரும்புவான். அமிர்தக, தேனும் பாலும் கண்ணலும் அமுதமாகி தித்திக்கும் விஷயமாகி நின்று பக்தன் அனுபவிக்க இனிய விஷயமாக இருக்குவான், அருள் செய்வான், அதற்கு அருளும் செய்வான். நம்மை காண வைத்திருக்கிறானே, இதுவே போர்மே, இதற்கு வேற ஏதோ சாட்சி வேணுமா என்ன? எம்பெருமான் மையார் பக்தர்களை தாயாரோடே இவன் எப்பொழுதும் எழுந்தருளி இருப்பதே நமக்கு நலம். அப்பொழுதே நமக்கு வேண்டிய பலன்களெல்லாம் கிட்டும். மையார் கருங்கண்ணி கமலமலர் மேல் செய்யாள் திருமார்வினில் சேர் திருமாலே வெய்யார் சுடராழி சுரி சங்கம் ஏந்தும் கையா உன்னை காண கருதும் என் கண்ணே. மை தீட்டிய கண்களாலே தாயார் நம் கண்ணனை கோவிந்தனை காண மையில் உள்ள கருணையில காந்தி அவனுடைய திருமேனியில் படிந்து மேலும் கார்மேக வண்ணனாக, ஏற்கனவே அவன் கருப்பு, தாயாருடைய கண் மைப்பட்டு இன்றும் கண்ணங்கரேன் என்று ஆய்விட்டானாம். தாமரை பூவின் மென்மையும் மிருதுவான வாசனையும் சேர்ந்து கமல மலர் மேல் செய்யாளான அலர்மேல் மங்கையின் திருமேனி மென்மையாக உள்ளது. பக்தர்கள் பால் அவளது திருவுளம் இருப்பதற்கு ஒப்பாக உள்ளதாம். இவளது நோக்கும் அவனோடு சேர்ந்திருக்கும் சேர்த்தியும் நித்தியம் புதிதாக இருப்பது போல் இருக்கும், ஆனந்தத்தை அளிக்கிறது. இதோ கண்ணன் திருமுக மண்டலம் நன்றாக குமிழ்ந்த சிரிப்பு போல இருந்து நம்மை வரவேற்கும்படியாக இருக்கிறது. கோபாலன் பிராட்டிக்கு போக்கியமாக காட்சியளிக்க திருக்கரத்தில் திருவாழியையும் திருச்சங்கையும் வைத்து கொண்டிருக்கிறான். இயற்கையாகவே திரண்ட விரிந்த மார்பை உடையவன் திருமால். இதற்கு மேலும் அழகூட்ட நித்திய யவனமுடைய தாயாரை பிரீத்தியோடு தன் திருமார்பிலே ஏற்றுக்கொண்டவன். அங்கு இங்கு என்று எதவாறு பிராட்டி ரட்சிக்கும் பக்தர்களை தானும் அனுகிரகிக்க வாகனமான கருடப்பட்சி மேலேறி விரோதிகளையும் அடித்து பக்தர்களையும் ரட்சிப்பது, எதுவும் தாயாரின் குறிப்பறிந்து அடியார்களை ரட்சிப்பது என்று சாஸ்திரம் கூறுகிறது. ஸ்ரீ பராசர பட்டர் ஸ்ரீ குணரத்ன கோஷத்தில் சாந்தி ஔதாரிய தயா தயோ பகவதி ஸ்வாம் பிரஸ்து வீரன் பிரதாம் என்று ஒரு 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 வரியில் அப்படி சாதித்துள்ளார். தாயாரின் குண விசேஷங்களை அழகுற விவரித்துள்ளாராம். சம்யக்கு சத்தியகுணாபிவர்ணனம் என்கிறார். தாயாரின் அளவற்ற கல்யாணம். சம்யக்கு என்றால் நன்றாக விரித்துரைத்து ஆழங்கால் பதிந்து இதற்கு மேல் யாராலும் விவரிக்க முடியாது என்னும்படியாக அவளுடைய குண விசேஷங்களை நன்றாக புரிந்து கொள்ள முடியாது. நன்றாக அவளோடு சேர்ந்து பக்தி பட்டால்தான் அவனுக்கு காட்டிக் கொடுப்பாள் தாயாரும். தாயாரின் அளவற்ற கல்யாண குணங்களை விவரிக்க ஒண்ணாது, வேதத்தாலேயே முடியவில்லை. இஸ்லோகத்தில் சாட்சான் ஔதாரிய தயா என்னும் இடத்தில் சாந்திஹி என்னும் குணம் செய்த குற்றத்திற்கு தண்டனை கொடுக்க வேணும் என்று எண்ணாது பொறுத்து கொள்ளுதல், க்ஷமா என்கிறது வேதம். திருச்சுகுனூரில் க்ஷேத்திரத்தில் அலர்மேல் மங்கை எழுந்தருளி இருக்கும் ஸ்தானம் சாந்தி விமானம் என்றே அழைக்கப்படுகிறது. இவளுக்குள்ள ஔதாரியம் அதாகில் உதார குணம் என்பது வன்மை. தயையாவது பக்தர்களை படும் துன்பத்தை சகிக்க மாட்டாது, அவர்களை ரட்சிக்க துவரிப்பது. உடனே இவர்களுடைய குறை தீர்க்க வேண்டும் என்று அதற்கென்ன செய்வாள்? தானும் தீர்ப்பாள், பகவானையும் தீர்ப்பிக்கச் செய்வாள். குற்றமற்ற குணமுடையவள் நம் தேவி, தாமரையாளான பத்மாவதி தாயார், கருணை கடலான தாயார் இவள். நம் குறைகளை கேட்டு குறைகளை சொல்லி பிரார்த்திப்பதில் கூட உள்ள குறைகளை தாய்போல நீக்கி நமக்கு நிறைவேற்றிருப்பாள். திருமஞ்சனத்தை சற்றே यद्भूतयच्च भव्यम् बृहत्वस्येषानः यन्नेनातिरोहति एतावानस्य महिमा तोऽध्यायागुश्च पूरुषः आलोस्य विश्वाभूतानि
तदस्यामृतम् दिवि पुरुषः पुनः सम्यक्रामशमे अभि जायता विराजो अधिपूरुषः जातो अत्यरिच्यता पश्चात् भूमिमथो पुरः यत्पुरुषेण हविषा देवायज्ञवरं वसन्तो अस्याधीदाज्यम् ग्रीष्म इत्म शरद्धविः सप्तास्यासन्वरिधयः त्रिसप्तसमिधः कृताः देवाय यज्ञम् तन्वानाः अवध्वन् पुरुषम् पशुम् यज्ञम् बर्हिः प्रोक्षन् पुरुषम् जातमग्रतः येन देवायजन्ता ऋषयश्च ये तस्मात् यज्ञात् सर्वहुतः समृतम् वृषदाज्यम् पशुगस्तागश्चक्रे वायव्यान् आरण्यान् ग्राम्याश्च ये तस्मात् यज्ञात् सर्वहुतः समानिजज्ञिरे छन्दांसि जज्ञिरे तस्मात् यजस्तस्मादजायत तस्मादश्वा अजायन्त एके चोभयादतः गावो हयज्ञिरे तस्मात् जाता अजावयः यत्पुरुषं यदधुः व्यकल्पयन् मुखं किमस्य कौ बाहु बाहुरूपादावुच्येते ब्राह्मणस्य मुखमासीत् बाहोराजन्यकृतः ऊरोदस्य यद्वैश्यः पथ्यामोढोद्रो अजायत चन्द्रमा मनसो जातः सूर्यो अजायत मुखादिन्द्रश्चाग्निश्च प्राणात् वायुरजायत नाभ्या आसीदन्तरिक्षम् शीर्ष्णाद्यो समवर्तत पद्भ्यां भूमिर्दिशश्रोत्रात् तथा लोकागो अकल्पयन् एदाहमेतं पुरुषं महान्तम् आदित्यवर्णं तमसस्तु पारे सर्वाणि रूपाणि विचित्य धीरः नामानि कृत्वाभिवदन् यदास्ति पुरस्ताद्यमुदा जहारा शक्रः प्रविद्वान् प्रदिशश्च तस्रः एवं
विद्वानमृत इह भवति नान्यः पन्था अयनाय विद्यते यज्ञेन यज्ञमयजन्त देवाः तानि धर्माणि प्रथमान्यासन् ते हनागम् महिमानः सचन्ते यत्र पूर्वे साध्याः सन्ति देवाः अभ्यः सम्भूतः पृथिव्यैरसाच्च विश्वकर्मणः समवर्तताधीतस्य त्वष्टा विदधद्रूपमेति तत्पुरुषस्य विश्वमाजानमग्रे वेदाहमेतं पुरुषं महान्तम् आदित्यवर्णं तमसः परस्तात् तमेवं विद्वानमृत इह भवति नान्यः पन्था विद्यते यनाय प्रजापतिश्चरति गर्भे अन्तः अजायमानो बहुधा विजायते तस्य धीराः परिजानन्ति योनिम् मरीचीनां पदमिच्छन्ति मेधसः यो देवेभ्य आतपति यो देवानां पुरोहितः पूर्वो यो देवेभ्यो जातः नमो रुचाय ब्राह्मये रुचं ब्राह्मं जनयन्तः देवा अग्रे तदब्रुवन् यस्त्वैवं ब्राह्मणो विद्यात् तस्य देवाः सनुवशे ह्रीश्च ते लक्ष्मीश्च पत्न्यौ अहोरात्रे पार्श्वे नक्षत्राणि रूपम् अश्विनौ व्यात्तम् इष्टं मनीषाणा अमुं मनीषाणा सर्वं मनीषाणा ॐ सहस्रशीरुषं देवं विश्वाक्षं विश्वशम्भुवं विश्वन्नारायणं देवमक्षरं परमं प्रभुं विश्वतः परमं नित्यं विश्वन्नारायणगो हरिं विश्वमेवेदं पुरुषस्तद्विश्वमुपजीवति पतिं विश्वस्यात्मेश्वरगो शाश्वतगो शिवमच्युतं नारायणं महाज्ञेयं विश्वात्मानं परायणं नारायण परं ब्रह्म तत्त्वं नारायण परः नारायण परो ज्योतिरात्मा नारायण परः यच्च किञ्चिज्जगद्यस्मिन् दृश्यते
श्रूयतेऽपि वा अन्तर्बहिश्च तत्सर्वं व्याप्य नारायणस्थितः अनन्तमव्ययं कविगो समुद्रेन्दं विश्वशम्भुवम् पद्मघोषप्रतीकाशगो हृदयं च यधोमुखम् अधोनिष्ट्यावितस्यान्तु नाभ्यामुपरितिष्ठति हृदयं तद्विजानीयात् विश्वस्यायतनं महत् सन्ततगोशिलाभिस्तुलम्भत्या कोशसन्निभम् अस्यान्ते सुशिरगो सूक्ष्मं तस्मिन् सर्वं प्रतिष्ठितं तस्य मध्ये महारग्निर्विश्वार्तिर्विश्वतो मुखः सोऽग्रभुग्विभजन्ते ष्ठन्नाहारमजरः कविः संतापयति स्वं देहमापादतलमस्तकम् तस्य मध्ये वह्नि शिखा अणियोर्ध्वा व्यवस्थितः नीलतो यदमध्यस्था विद्युल्लेखे नीलारशोकवत्तन्वीपीताभास्या तनोपमा शिखाया मध्ये परमात्मा व्यवस्थितः ब्रह्मा स शिवस्येन्द्रः सोऽक्षरः परमस्वराट् सत्यं परं ब्रह्म पुरुषं कृष्णपिङ्गलम् ऊर्ध्वरेतं विरूपाक्षं विश्वरूपाय वै नमः ॐ नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णुः प्रचोदयात् ॐ नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णुः प्रचोदयात् विष्णोर्नुगं वीर्याणि प्रवोचय्यः पार्थिवानि विममेतजागो धियो अस्कभायदुत्तरगो सधस्थं विचक्रमाणस्त्रेधोरुगायो विष्णोरराटमधिविष्णो पृष्ठमधिविष्णोऽस्न्यत्रे स्थो ध्रुवमधिवैष्णवमधिविष्णवे त्वास्य प्रियमभिबाधो अस्या नरो यत्र देवयवो मदन्ति पुरक्रमस्य सहि बन्धुरित्था विष्णो पदे परमे मध्व उत्सः
विष्णुस्तवते वीर्याय मृगो न भीमः कुचरो गिरिष्ठाः यस्योरुषु त्रिषु विक्रमणेषु अधिक्षियन्ति भुवनानि विश्वा परोमात्रया तनुवावृधाना ते महित्वमन्वश्नुवन्ति उभे देवीत्मरजसि पृथिव्या विष्णो देवत्वम् परमस्य वित्से विक्रमे पृथिवीमेष एता क्षेत्राय विष्णुर्मनुषे दशस्यन् ध्रुवासो अस्य कीरयो जनासः क्षितिगो सुजनिमा जगार निर्देवः पृथिवीमेष एता विचक्रमेष दर्जसं महित्वा विष्णुरस्तु तव सस्तवीयान् वेदज्ञो ह्यस्य स्थविरस्य नाम देवा अवन्तु नो यतो विष्णुर्विचक्रमे पृथिव्या सप्तधामभिः इदं विष्णुर्विचक्रमे त्रेधानि दधे पदम् समूढमस्य वागो सुरे त्रीणि पदा विचक्रमे विष्णुर्गोपादाभ्यः ततो धर्माणि धारयन्नो विष्णोः कर्माणि पश्यत यतो व्रतानि पस्पशे इन्द्रस्य युज्यः सखा तद्विष्णोः परमं पदगं सदा पश्यन्ति सूरयः दिवीव चक्षुराततं तद्विप्रासो विपन्यवो जागृवागो सस्समिन्धते विष्णोर्यत्परमं पदं हिरण्यवर्णां हरिणीं सुवर्णरजतस्रजां चन्द्रां हिरण्मयीं लक्ष्मीं जातवेदो ममावह जातवेदो लक्ष्मीमनपगामिनीं यस्यां हिरण्यं विन्देयङ्गामश्वं पुरुषानः अश्वपूर्वां रथमध्यां हस्तिनादप्रमोदिनीं श्रियं देवीमुपह्वये श्रीर्मा देवीर्जुषतां सोऽस्मितां हिरण्यप्राकारामार्द्राञ्ज्वलन्तीं तृप्तां तर्पयन्तीं पद्मे स्थितां पद्मवर्णां तामिहोपह्वये श्रियं चन्द्रां प्रभासां यशसा ज्वलन्तीं श्रियल्लोके देवजुष्टामुदारां तां
लक्ष्मीर्मे नश्यताम् त्वां वृणे आदित्यवर्णे तपसोऽधिजातो वनस्पतिस्तव वृक्षोऽधबिल्वः तस्य फलानि तपसानुदन्तु मायान्तरायाश्च बाह्या लक्ष्मीः उपैतुमान् देवसखः कीर्तिश्च मणिना सह प्रादुर्भूतोऽस्मि राष्ट्रेऽस्मिन् कीर्तिवृद्धिं ददातु मे क्षुत्पिपासामलान् ज्येष्ठामलक्ष्मीर्नाशयाम्यहम् अभूतिमसमृद्धिं च सर्वां निर्णुद मे गृहात् गन्धद्वारान्दुराधरुषाम् नित्यपुष्टाङ्गरीषिणीम् ईश्वरीयो सर्वभूतानां तामिहोपह्वये श्रियं मनसः काममागोतिं वाचः सत्यमहीमहि पशूनां रोममन्नस्य मयि श्रयतां यशः कर्दमेन प्रजा भूता मयि सम्भव कर्दमा श्रियं वासय मे कुले मातरं पद्ममालिनीम् आपसृजन्तु स्निग्धानि जिक्लीतव समे गृहे निज देवी मातरं श्रियं वासय मे कुले आद्रायः करिणीं यष्टिं पिङ्गळां पद्ममालिनीं चन्द्रां हिरण्मयीं लक्ष्मीं जातवेदो ममापः पुष्करिणीं पुष्टिं सुवर्णां हेममालिनीं सूर्यां हिरण्मयीं लक्ष्मीं जातवेदो ममावह जातवेदो लक्ष्मीमनपगामिनीं यस्यां हिरण्यं प्रभूतङ्गरोदास्योश्वान् विन्देयं पुरुषानः पद्मप्रिये पद्मिनि पद्महस्ते पद्मालये पद्मदलायताक्षी विश्वप्रिये विष्णुमनोनुकूले त्वत्पादपद्मं मयि सन्निधत्स्व श्रिये जातश्रिय आनिरीयाय श्रियं वयो जनितृभ्यो दधाति श्रियं वसानामृतत्वमायन् भवन्ति सत्यासामिधाभितद्रौ श्रिय एवैनन्दश्रियामा दधाति सन्ततमृजावषट्कृत्यं सन्तत्यै सन्धीयते प्रजया पशुभिः य एवं वेद ॐ महादेव्यै च विद्महे विष्णुपत्न्यै च धीमहि तन्नो लक्ष्मी
प्रचोदयात्। ॐ महादेव्यै च विद्महे विष्णुपत्न्यै च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्। भूमिर्भौम्नाद्योर्वरिणान्तरिक्षं महित्वा उपस्थिते देव्यगितेऽग्निमन्नादमन्नाद्यायादधे आयङ्गौ प्रश्निरक्रमेदसनन्मातरं पुनः पितरं च प्रजन् सुवः त्रिदोषधामविराजति वाक्पदङ्गाय शिश्रिये प्रत्यस्य महद्युभिः अस्य प्राणादपानत्यन्दस्य रतिरोचना यज्ञन्महिषः सुवः यत्त्वा क्रुद्धः परोपमन्युना यदवर्त्या सुकल्पमग्ने तत्तव पुनस्त्वदीपयामसि यत्ते मन्युपरोक्तस्य पृथिवीमनुदध्वसि आदित्या विश्वे तद्देवा वसवश्च समाभरन् मेदिनी देवी वसुन्धरा स्यात् वसुधा देवी वासवी ब्रह्मवर्चसः पितॄणां श्रोत्रं चक्षुर्मनः देवी हिरण्यगर्भिणी देवी प्रसोदरी सदने सत्यायने सीता समुद्रवती सावित्री हरो देवी मह्ययी महाधरणी महोध्यधिष्ठा शृङ्गे शृङ्गे यज्ञे यज्ञे विभीषणी इन्द्रपत्नी व्यापिनी सुरसरिहा वायुमती जलशयनी श्रियन्धाराया सत्यन्धो परिमेदिनी सोपरिधत्तङ्गाय विष्णुपत्नी महीं देवीं माधवीं माधवप्रिया लक्ष्मीं प्रियसखीं देवीं नमाम्यच्युतवल्लभा धनुर्धरायै विद्महे सर्वसिद्ध्यै च धीमहि तन्नो धरा प्रचोदयात् धनुर्धरायै विद्महे सर्वसिद्ध्यै च धीमहि तन्नो धरा प्रचोदयात् शृण्वन्ति श्रोणामृतस्य गोपा पुण्यामस्य उपशृणोमि वाचम् महीं देवीं विष्णुपत्नीमजोरिजा प्रतीजीमेनागो हविषा यजामः रेधा विष्णुरुगायो विचक्रमे महीं दिवं पृथिवीमन्तरिक्षश्रोणैश्रव इच्छमाना पुण्यगुश्लोकै यजमानाय गृह्णवती गृणाहि ऋतवती सवितराधिपत्यै पयस्वतीरन्तिराशानो
पत्न्यघोरास्येष न सहसो यामनोता बृहस्पतिर्मातरिष्वतवायुः सन्धुवानावात अभिनो गृह्णन्तु विष्टम्भो दिवो धरुणः पृथिव्यास्येष न जगतो विष्णुपत्नी शन्नो मित्रशं वरुणः शन्नो भवत्वर्यमा शन्न इन्द्रो बृहस्पतिः शन्नो विष्णुरुक्रमः नमो ब्रह्मणे नमस्ते वायो त्वमेव प्रत्यक्षं ब्रह्मासि त्वमेव प्रत्यक्षं ब्रह्म वदिष्यामि ऋतं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मामवतु तद्भक्तारमवतु अवतु माम् अवतु भक्तारम् ॐ शान्ति शान्ति शान्तिः शन्नो मित्रशं वरुणः शन्नो भवत्वर्यमा शन्न इन्द्रो बृहस्पतिः शन्नो विष्णुरुक्रमः नमो ब्रह्मणे नमस्ते वायो त्वमेव प्रत्यक्षं ब्रह्मासि त्वमेव प्रत्यक्षं ब्रह्मवादिशं ऋतमवादिशं सत्यमवादिशं तन्मामवीत् तद्भक्तारमवीत् आवीन्मा आवीत् भक्तारम् ॐ शान्ति शान्ति शान्तिः सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः नमो वाचेयाचोदितायानुदिता तस्यै वाचे नमो नमो वाचे नमो वाचस्पतये नमर्षिभ्यो मन्द्रकृद्भ्यो मन्द्रवदिभ्यो मामृषयो मन्द्रकृतो मन्द्रवदयः पराधुर्माहमृषीन् मन्द्रकृतो मन्द्रवदीन् पराददाम् वैश्वदेवीं वाचमुद्याधगो शिवामदस्तां जुष्टां देवेभ्यः शर्म मेद्यो शर्म पृथिवी शर्म विश्वमिदं जगत् शर्म चन्द्रश्च सूर्यश्च शर्म ब्रह्म प्रजापति भूतं वदिष्ये भुवनं वदिष्ये तेजो वदिष्ये यशो वदिष्ये तपो वदिष्ये ब्रह्म वदिष्ये सत्यं वदिष्ये तस्मात् अहमिदमुपसरण उपसरणमे प्रजायै पशूना भोजादुपसरणमहं प्रजायै पशूना भोजाघं प्राणापानौ हृदयोर्मापातं प्राणापानौ मामाहासिष्ठं मधुमनिष्ये मधुजनिष्ये मधुवक्ष्यामि मधुवदिष्यामि मधुमनीं देवेभ्यो वाचमुद्या
शुश्रूषेण्या मनुष्येभ्यस्तम्मा देवा अवन्तु शोभायै पितरो नुमदन्तु शान्ति शान्ति शान्तिः गच्छयो रावृणीमहे यज्ञाय यज्ञपतये स्वस्तिरस्तु नः स्वस्तिर्मानुषेभ्यः ऊर्ध्वञ्जिगातु भेषज शन्नो अस्तु द्विपदे शञ्जतुष्पदे ॐ शान्ति शान्ति शान्तिः शन्नो वातः पवताम् मातरिष्वाजन्नस्तमतु सूर्यः अहनिशं भवन्तु नश्यगुरुरात्रिः प्रतिधीयता शमुशानो युच्छतु शमादित्य उदेतु नः शिवानश्यन्दमा भवतु मृळीका सरस्वती माते व्योमसन्दृशी इडायैवास्पधिवास्तु मद्वास्तु मन्दो भूयास्मवास्तोच्छिस्मह्यवास्तु सभूयाद्योस्माद्वेष्टियं च भजन् विश्वः प्रतिष्ठाभिप्रतिष्ठावन्तो भूयास्ममा प्रतिष्ठायाश्चित्मह्यप्रतिष्ठः स भूयाद्योस्माद्वेष्टियं च भजन् विश्वः आवादवाहि भेषजं विवादवाहि यत्रपः हि विश्वभेषजो देवानां दूत ईयसे द्वाविमौ वातौ वात आसिन्धो नापरावतः दक्षं मे अन्य आवातु परान्यो वातु यद्रपः गृहे मृतस्य निधिर्हितः ततो नो देहि जीवसे ततो नो देहि भेषजम् ततो नो मह आवहवत आवतु भेषजम् शम्भोर्मयो भूर्महृदे प्रभायोषितारिषद् इन्द्रस्य गृहोधितं वा प्रपद्ये सगुस्साश्वः सहयन्मे अस्ति तेना प्रपद्ये भुवः प्रपद्ये सुभः प्रपद्ये भूर्भुवः सुभः प्रपद्ये वायुं प्रपद्ये नार्तान् देवतां प्रपद्ये श्मानमाखनं प्रपद्ये प्रजापतेर्ब्रह्मकोशं ब्रह्म प्रपद्य ॐ प्रपद्ये अन्तरिक्षं उर्वन्तरं बृहदग्नयः पर्वताश्च ययावादस्वस्त्या स्वस्तिमान्तया स्वस्त्या स्वस्तिमानसानि प्राणापानौ मृत्योर्मापानं प्राणापानौ माहाजिष्टं मयि मेधा मयि प्रजा मयि यज्ञस्तेजो दधातु मयि मेधा
प्रजां मयीन्द्रजिन्द्रियं दधातु मयि मेधां मयि प्रजां मयि सूर्यो भ्राजो दधातु युभिरक्तुभिः परिपातमस्मानरिष्टेभिरश्विना सौभगेभिः अन्नो मित्रो वरुणो मामहन्तामदितिः सिन्धुः पृथिवी उदव्योः अजानश्चित्रा भुवदूती सदा वृधः सखा अस्मादत्यो मदाना मगोहिष्ठो मत्सदन्धसः दृढाचिदारुजेवसु अभिरुणः सखीनामभिताजलितृणा शतम्भवास्योतिभिः वयस्सुवर्णा उपसेदुरिन्द्रं प्रियमेधा ऋषयो नाधमानाः अपद्धान्तमोर्धिजक्षुर्मुहुभ्यस्मात् निधयेव बद्धान् शन्नो देवीरभिष्टयापो भवन्तु पीतये शय्योरभिस्रवन्तु नः ईशानावार्याणां क्षयन्तीश्चरुषणीना अवोयाचामि भेषजम् मित्रान आपवोषधयः सन्तु दुर्मित्रास्तस्मै भूयासुर्योऽस्मान् द्वेष्टियम् च वयम् विष्मः आपोहिष्ठामयो भुवस्तान ऊर्जे दधातना महेरणाय चक्षसे यो शिवतमोरसस्तस्य भाजयते हनः उषदीरिव मातरः सारङ्गमामवो यस्य क्षयाय जिन्वधा आपो जनयथा जनः पृथिवी शान्ता साग्निना शान्ता सामे शान्ता शुचगो शमयतु अन्तरिक्षगो शान्तं तद्वायुना शान्तं तन्मे शान्तगो शुचगो शमयतु यो शान्ता सादित्येन शान्ता सामे शान्ता शुचगो शमयतु पृथिवी शान्तिरन्तरिक्षगो शान्तिर्द्यो शान्तिर्दिशः शान्तिरवान्तरदिशा शान्तिरग्निः शान्तिर्वायुः शान्तिरादित्यः शान्तिश्चन्द्रमा शान्तिर्नक्षत्राणि शान्तिरापः शान्तिरोषधयः शान्तिर्वनस्पतयः शान्तिर्गौः शान्तिरजा शान्तिरश्वः शान्तिः पुरुषः शान्तिर्ब्रह्म शान्तिर्ब्राह्मणः शान्तिः शान्तिरेव शान्तिः शान्तिर्मे अस्तु शान्तिः शान्त्या सर्वशान्त्या मह्यं विपदे चतुष्पदे च शान्तिं करोमि शान्तिर्मे अस्तु शान्तिः श्रीश्च क्रीश्च धृतिश्च तपो मेधा प्रतिष्ठा श्रद्धा
सत्यम् धर्मश्चैतानि मोत्तिष्ठन्तमनोत्तिष्ठन्तु मामागुश्रेष्ठ ह्रीष्ठ धृतिष्ठ तपो मेधा प्रतिष्ठा श्रद्धा सत्यम् धर्मश्चैतानि स्वायुषो दोषहीनागोरथेनोत्पर्जन्यस्य शुष्मेणोदस्थाममृतागो अनु प्रत्यक्षुर्देवहितम् पुरस्तात् शुक्रमुच्चरत् पश्येम शरदः शतं जीवेम शरदः शतं नन्दाम शरदः शतं मोदाम शरदः शतं भवाम शरदः शतं शृणवाम शरदः शतं ब्रब्राम शरदः शतमयेदास्याम शरदः शतं सूर्यं दृशे विभ्राजमानः शरीरस्य मध्यात् समावृषभो लोहिताक्षः सूर्यो विपश्चिन्मनसा पुनादो ब्रह्मणश्चोदन्यसि ब्रह्मण आनीस्थो ब्रह्मण आवपनमधिधारितेयम् पृथिवी ब्रह्मणा महीधारितमेनेन महदन्तरिक्षम् दिवन्दाधार पृथिवी गोसदेवाय यदहं वेद तदहं धारयामि मामद्वेदोऽधिविस्रसतु मेधामनीषे मा विशदामोऽधमीजे भूतस्य भव्यस्यावरुध्ये सर्वमायुरयाणि सर्वमायुरयाणि आभिर्गीर्भिर्यदतो न ओ नमाप्याय हरिभो वर्धमानः यदा सोदृभ्यो महिगोत्रारुजाति भूरिष्ठभाजो अधते स्यामा ब्रह्म प्रावादिष्मदन्नो माहासीत् ॐ शान्ति शान्ति शान्तिः शीक्षाव्याख्यास्यामः वर्णस्वरः राबलम् सामसन्तानः विद्युक्तशिक्षाध्यायः सहनौ यशः सहनौ ब्रह्मवर्चसम् अथातः सगोहिताय उपनिषदं व्याख्यास्यामः पञ्चस्वधिकरणेषु अधिलोकमधिज्योतिषमधिविद्यमधिप्रजमध्यात्मा रामः सगोहिता इत्याचक्षते अथाधिलोक पृथिवी पूर्वरूपम् योरुत्तररूपम् आकाशसन्धिः वायुस्सन्धानम् इत्यधिलोकम् अथाधिज्योतिष अग्निः पूर्वरूपम् आदित्य उत्तररूपम् आपसन्धिः वैद्युतसन्धानम् इत्यधिज्योतिषम् अथाधिविद्या आचार्यः पूर्वरूपम् अन्देवास्युत्तररूपम्
इत्यधिविद्यम् अथाभिप्रजम् मातापूर्वरूपम् वितोत्तररूपम् प्रजासन्धिः प्रजननगोसन्धानम् इत्यधिप्रजम् अथाभ्यात्मम् अधराहनुः पूर्वरूपम् उत्तराहनुरुत्तररूपम् वाक्सन्धिः वासन्धानम् इत्यध्यात्मम् इति महासगोहिताः एवमेतामहासगोहिताः व्याख्याता संधीयते प्रजया पशुभिः ब्रह्मवर्चसेनान्येन सुवर्येण लोकेन यश्छन्दसा मृषभो विश्वरूपः छन्दोभ्योऽध्यनुरात् सम्बभूव समेन्द्रो मेधया स्पृणोतु अमृतस्य देवधारणो भूयासं शरीरं मे विजर्षणं जिह्वा मे मधुमत्तमा कर्णाभ्यां भूरिविश्रुवं ब्रह्मणः कोशोऽधिमेधया विहितः श्रुतं मे गोमाया आवहन्ति वितन्वाना कुर्वाणा चिरमात्मनः वासागोधिमभगावश्च अन्नपाने च सर्वदा ततो मे श्रियमावह सोमशां पशुभिः सह स्वाहा आवायन्तु ब्रह्मचारिणः स्वाहा यशो जने सानि स्वाहा श्रेयानवस्य सोधानि स्वाहा अन्वा भगप्रविशानि स्वाहा समाभगप्रविश स्वाहा तस्मिन् सहस्रशाखे भगाहन्वयि मृजे स्वाहा यथा प्रवतायन्ति यथा मासा अहर्जरम् एवं मां ब्रह्मचारिणः भाधरायन्तु सर्वतः स्वाहा प्रतिभेषोऽसि प्रमाभाहि प्रमापद्य भूर्भुवः सुभरिदिवा एकास्तिस्रो या हृदयः चतुर्थी महाजमस्यः प्रवेदयते मह इति तद्ब्रह्मा आत्मा अन्यान्या देवताः भूरिति वा अयं लोकः भुवैत्यन्तरिक्षः सुभरित्यसो लोकः मह इत्यादित्यः आदित्येन वाव सर्वे लोकाः महीयन्ते भूरिति वा अग्निः भुव इति वायुः सुभरित्यादित्यः मह इति चन्द्रमाः चन्द्रमसा वाव सर्वाणि ज्योतिर्गोषिमहीयन्ते भूरिति वार्चः
इति सामानि सुभरिति यजोगुषे मह इति ब्रह्मा ब्रह्मणा वावदर्वे भेदा महीयन्ते भूरिति वै प्राणः भुव इत्यपानः सुभरिति व्यानः मह इत्यन्नम् अन्नेन वाव सर्वे प्राणा महीयन्ते एताश्चतस्रश्चतुर्था चतस्रश्चतस्रो या हृदयः आयो वेदा स वेद ब्रह्मा सर्वेऽस्मै देवा बलिमा वहन्ति एषोऽन्तर्हृदय आकाशः अस्मिन्नयं पुरुषो मनोमयः अमृतो हिरण्मयः अन्तरेण तालुके एषस्तन इव वलम्बते इन्द्रयोनिः यत्रासौ शान्तो विवर्तते यपाह्यभिरुषकपाले भूरित्यग्नौ प्रतिष्ठति सुव इति वायौ सुवरित्यादित्ये इति ब्रह्मणि आप्नोति स्वराज्यम् आप्नोति मनसस्पतिम् वाक्पतिश्चक्षुष्पतिः श्रोत्रपतिर्विज्ञानपतिः एतत्ततो भवति आकाशशरीरं ब्रह्म सत्यात्मप्राणारामं मन आनन्दं शान्तिसमृद्धममृतम् इति प्राचीनयोग्योपास्व दिव्यन्तरिक्षं ज्योतिषोमान्तरदिशाः अग्निर्वायुरादित्यश्चन्द्रमा नक्षत्राणि आपवोषधयो वनस्पतय आकाश आत्मा इत्यधिभूतम् अथाध्यात्मा प्राणो व्यानोपान उदानः समानः चक्षुश्रोत्रं मनोवाक्त्वगर्ममागो सद्गुस्नावास्थिमज्जा एतदधिविधाय शिरवोचत् पान्तं वा इदगो सर्वम् पाङ्गेनैव पाङ्गस्पृणोतीति ओमिति ब्रह्मा ओमिति इदगो सर्वम् ओमित्येतदनुकृतिः स्म वा अप्यो श्रावये श्रावयन्ति ओमिति सामानि गायन्ति ओषोमिति शस्त्राणि शगोसन्ति ओमित्यत्पर्युः प्रतिकरं प्रतिगृह्णाति ओमिति ब्रह्मा प्रसूति ओमित्यग्निहोत्रमनुजानाति ओमिति ब्राह्मणः प्रवक्ष्यन्नः ब्रह्मोपाप्नवानीति ब्रह्मैवोपाप्नोति स्वाध्याय प्रवचने च स्वाध्याय
स्वाध्यायश्च स्वाध्याय प्रवचने च अग्निहोत्रं च स्वाध्याय प्रवचने च अतिथयश्च स्वाध्याय प्रवचने च अनुषं च स्वाध्याय प्रवचने च प्रजाय स्वाध्याय प्रवचने च प्रजनश्च स्वाध्याय प्रवचने च प्रजादिश्च स्वाध्याय प्रवचने च सत्यमिति सत्यवचाराधीतरः तम इति तमो नित्यः पौरुषिष्टिः स्वाध्याय प्रवचने नागो मौद्गल्यः तद्धितमस्तद्धितमः अहं वृक्षस्य गिरेरिव कीर्तिः पृष्ठं गिरेरिव ऊर्ध्वपवित्रो वाजिनीव स्वमृतमस्मि कविणकोसवर्चसा सुमेधा अमृतोक्षितः इति त्रिशङ्गोर्वेदानुभजन वेदमनोच्याचार्योऽन्देवासिन मनुषास्ति सत्यं वद धर्मं चर धनमाहृत्य प्रजातन्तुं मा व्यवच्छेत्सि सत्यं न प्रमदितव्यम् धर्मान् न प्रमदितव्यम् कुशलं न प्रमदितव्यम् भूत्यैन प्रमदितव्यम् स्वाध्याय प्रवचनाभ्यां न प्रमदितव्यम् देवपितृकार्याभ्यां न प्रमदितव्यम् मातृदेवो भव पितृदेवो भव आचार्यदेवो भव अतिथिदेवो भव यानि कर्माणि तानि सेवितव्यानि नो इतराणि यान्यस्माकं सुचरितानि तानि त्वयोपास्यानि नो इतराणि ये तस्मच्छ्रेयागुंसो प्रश्वसितव्यम् श्रद्धया देयम् अश्रद्धया देयम् श्रिया देयम् ह्रिया देयम् धिया देयम् संविदा देयम् अथ यदि कर्म विचिकित्सा वा वृत्तविचिकित्सा वा स्यात् ब्राह्मणा सम्मऋषिणः युक्ता अलोक्षा धर्मकामा स्युः यथा ते तत्र वर्तेरन् तथा तत्र वर्तेथाः अथाभ्याख्यातेषु ब्राह्मणा सम्मऋषिणः युक्ता अलोक्षा धर्मकामा स्युः यथा वेदेषु वर्तेरन्
तदुपास्यम् शन्नो मित्रः शं वरुणः शन्नो भवत्वर्यमा शन्नो इन्द्रो बृहस्पतिः शन्नो विष्णुरुक्रमः नमो ब्रह्मणे नमस्ते वायो त्वमेव प्रत्यक्षं ब्रह्मासि त्वमेव प्रत्यक्षं ब्रह्मादिश प्रथमवादिश सत्यवादिश तद्भक्तारमावीत् आवीत् भक्तारम् ॐ शान्ति शान्ति शान्तिः ब्रह्मविदाप्नोति परम् तदेशाभ्युक्ता सत्यं ज्ञानमनन्तं ब्रह्म यो वेद निहितं गुहायां परमेव्यो सोऽश्नुते सर्वान् कामान् सः ब्रह्मणा विपश्चिदेति एतस्मादात्मन आकाशः सम्भूतः आकाशात् वायुः वायोरग्निः अग्नेरापः पृथिवी पृथिव्या ओषधयः ओषधीभ्योऽन्नम् अन्नात् पुरुषः नरसमयः तस्यैवमेव शिरः अयं दक्षिणः पक्षः अयमुत्तरः पक्षः अयमात्मा इदं बुद्धं प्रतिष्ठा तदप्येष श्लोको भवति अन्नाद्वै प्रजाः प्रजायन्ते काश्च पृथिवी श्रिताः अथो अन्ने नैव जीवन्ति अहैनदपि यन्त्यन्ततः न गुहि भूतानां ज्येष्ठम् तस्मात् सर्वौषधमुच्यते सर्वं वै तेन प्राप्नुवन्ति येन्नं ब्रह्मोपासते न गुहि भूतानां ज्येष्ठम् तस्मात् सर्वौषधमुच्यते भूतानि जायन्ते जातान्यन्नेन वर्धन्ते अभ्यतेऽस्ति च भूतानि तस्मादन्नन्तरुच्यत इति तस्माद्वा एतस्मादन्नरसमयात् अन्योन्तरात्मा प्राणमयः तेनैष पूर्णः एष पुरुषविद एव तस्य पुरुषविधतो अन्वयं पुरुषविदः तस्य
இவ்விதமாக பெருமானும் பிராட்டியும் கூடியிருக்கும் போதுதான் நம் பிரார்த்தனையை முன்வைக்க வேண்டும். நன்றாக நடந்தேறும். எம்பெருமானும் தன்னை துதித்தலை விட கேட்பானாம். சுவாமி ஸ்ரீ தேசிகன் ஸ்ரீ ஸ்துதியில் மாதாதேவி துவமசி பகவான் வாசுதேவ பிதாமே ஜாதக சோகம் ஜனனீவயோர் ஏகலக்ஷ்யம் தயாயாக தத்தோ யுஷ்மத் பரிஜனதயா தேசிகைः அபியதஸ்துவம் கிம் தே பூய பிரியமிதி கில ஸ்மேரவக்திரா விபாசி என்கிறார். தவறு செய்வதிலேயே ஊற்றமுடையவர்கள் நம் போன்றவர்கள். எனினும் அதை உணர்ந்து தாயாரை சரண் அடைந்த அக்கால் குற்றங்களையும் புறக்கணித்து மன்னித்து அடியார்களை எவ்வாறு காத்தருள்வது என்றும் நோக்கங்களே கொண்டு மாதாவாக வினை தீர்க்கும் தாயாக இந்த பத்மாவதி வீற்றிருக்கிறாள். மேலே தவறுகள் செய்து பாப்பங்களை சம்பாதித்து கொள்ளாதவாறு வெங்கடவன் பக்தர்களை தண்டித்து ஹித பிரவர்த்தனாக தந்தையாக இருந்து நல்வழியை காட்டிக் கொடுத்து கொண்டிருக்கின்றான். இப்போது இவர்களின் அனுகிரகத்தாலே தான் இந்த சிறந்த ஆச்சாரியர்களை பெற்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? அதன் பயனாய் நீங்காத செல்வமாக திவ்ய தம்பதிகளின் திருவடி இணைகளுக்கு கைங்கரியம் செய்யும் பேற்றையும் அடியார்கள் பெற்று மகிழ்கின்றனர் என்றால் அது மிகையாகாது அன்றோ? இப்போது தாயாரின் திருமுக மண்டலத்திலே மகிழ்ச்சி தவழும் இனிய புன்சிரிப்பை காணும்போது இன்னும் அடியார்களுக்கு பிரியமானதை என்ன செய்யலாம் என்று முகமலர்ச்சியோடு உள்ளது போல தோன்றுகிறது அல்லவா? இந்த ஸ்ரீதேவி பூதேவி தாயாரோடு திருவடி தாயாரோடும் எம்பெருமானிடத்திலே குடிக்கொண்டிருக்கும் தயை, மேலும் சக்கரம் சங்கம் என்று அனைத்தும் நம் பக்தர்கள் பொருட்டே இவனிடத்தில் எழுந்தருளிந்து நம் குறைகளை தீர்க்குவதற்கே இவன் இவ்வாறு அனைத்தும் கொண்டுள்ளான், நமக்கு காட்சி தந்து கொண்டிருக்கிறான். மேலே ஸ்ரீமத் ராமாயணத்தின் மூலமாக சற்று இங்கே ராமன் எழுந்தருளி இருப்பதால் சற்று ராமாயணத்திலிருந்து சற்று சேவிப்போம் அடியார்களே. ஸ்ரீமத் ராமாயணம் மூலமாக ஸ்ரீராமனின் திருக்குணங்களை கேட்டிருந்தும் ராமோ ராமக என்று ராமமயமான உள்ள நாட்டில் பிறந்தவர்கள் அனைவரும் சக்கரவர்த்தி திருமகனை சரண் அடையாது இருப்பவர்களோ? அப்படி இருப்பனின் என்ன பிறப்பு பிறந்தும் என்ன பயன்? இவருக்கு பணிந்து நம் குறைகள் நீங்க பெற்று நிறைவோடு வாழ்வதே ஸ்ரீராம சீதா பிராட்டி திவ்ய தம்பதிகளை அடிபணிந்ததன் பெரும் பயனாக அமையப் போகிறதல்லவா? ஸ்ரீமத் ராமாயணத்தை சீதாயாக சரிதம் என்றே வால்மீகி மகரிஷி அருளி செய்துள்ளார். பூர்வ ஆச்சாரியர்களும் சிறையிருந்தவளின் ஏற்றம் என்றே பொருள் விளங்க அழகுற சொல்லியிருக்கிறார்கள். தளிர் நிறத்தால் குறைவில்லால் தனிச்சிறையில் விளப்புற்ற கிளிமொழியால் காரணமாக கிளர் அரக்கன் நகரெரித்த களிமலர் துழாய் அலங்கல் கமழ்முடியன் கடல் ஞாலத்து அலைமிக்கான் கவராத அறிவினால் குறைவிலமே இதோ துழாய் அலங்கலாகவே திகழ்ந்து கொண்டிருக்கின்றான். தீப ஆர்த்தியும் கண்டருளுகிறான், நம்மையும் காணச் செய்கின்றான். சுவாமி ஸ்ரீ நம்மாழ்வார் ஏராளம் திருவாய்மொழியில் பதிகத்தில் உள்ள ஒரு பாசுரம், தனிச்சுறையில் துன்புற்ற கிளிமொழியாளாம் சீதையின் பொருட்டு ஸ்ரீராமன் செய்த திவ்ய லீலைகள் அனைத்தும் பக்தர்களை தன்னை பற்றினாருக்கு அடைக்கலம் அளித்து ரட்சித்தது என்று பலவும் சொல்லலாம். ஏன் ஸ்ரீமத் ராமாயணம் முழுவதையுமே இப்பாசுரத்தில் அடங்கியுள்ளது என்பதே பூர்வர்களின் கருத்து. பெருமானின் சௌலபிய குணத்தை, அடியார்களை ரட்சிக்கும் தன்னேற்றத்தை, அடியார்களது விரோதிகளை ஒழிப்பவன் என்கிற அடிப்படையிலேயே ஆழ்வாராதிகள் கருத்தாக அமைந்துள்ளது அனைத்து பாசுரங்களும். இலங்கையில் ராட்சச பலத்துடன் பெருமாள் தன்னந்தனியாக யுத்தம் செய்து நிர்மூலம் செய்தார். ராட்சசர்களுடன் போரிடுவதற்கு இவன் ராட்சச பலத்தை கொண்டான், அப்படி அர்த்தம். இளைய பெருமாள் மகாராஜா சுக்ரீவன் முதற்கொண்டு அனைவரும் வேடிக்கை பார்த்தனராம். ஒரு சிங்கம் நரிக்கூட்டத்தின் நடுவில் புகுந்து துவம்சம் செய்தது போல வீரனின் இந்த ராமபிரானின் பராக்கிரமத்தை கண்டு செயலற்று சிலை போல நின்றனராம் அனைவரும். இந்த யுத்தத்தை பற்றி நம்மாழ்வார் ஆழியழ என்னும் பதிகத்தில் மாறு நிறைந்து அடியார்களே, இது ஆழ்வார் இந்த பதிகம் ஆழியழ என்ற பதிகம் சாதித்தது நம்போல் பக்தர்கள் நித்தியபடிக்காக சேவித்து நம்மிடத்தில் வரும் விரோதிகள், ஏன் நோய்கள் கூட அனைத்தும் விலகி போகும் என்பதற்காக, கடன் தொல்லைகள் அனைத்தும், நோய்கள் அனைத்தும், வேண்டாத கலி பாதிப்பு அற்று போகும் என்பதற்காகவே இந்த பதிகத்தை சாதித்துள்ளார் என்பது பூர்வர்களின் உன்னதமான கருத்து. மாறு நிறைத்து இறைக்கும் சரங்கள் என 100 பிணம் போல் மலை போல் புரள கடல் 6 மடுத்து உதிரப் புனலா அப்ப நீருபட இலங்கை சற்ற நேரே என்கிறார்.
சாதாரணமாக இவ்வுலகின் கண் நாம் படும் துன்பங்களுக்கு விளைவு ஏற்பட இந்த பதிகத்தை சேவிக்கச் சொல்வார்கள். சற்று முன்பு சொன்னேன் அல்லவா? அதேபோல் இந்த பதிகத்தை சேவிப்பதால் அனைத்து துன்பங்களும், ஏன் சொல்ல இயலாத நோய்களும் கூட விட்டு போகுமாம். அதுவும் இந்த பாசுரம் மிக்க ஏற்றமுடையது என்பர். இந்த பதிகத்தில் உள்ள இந்த பாசுரம் துன்பத்தினின்று விடுபட்டவர்களின் அனுபவ பூர்வமான வார்த்தைகளாலே நாம் தெளிந்தது. பெரியவர்களின் ஆன்றோர்களின் வாக்கு பொய்க்காதல்லவா? ஸ்ரீராமனோடு சீதா பிராட்டி உள்ளவரை நமக்கு எவ்வித துன்பமும் அணுகாது என்பது நிச்சயம். நம் பொருட்டு சிபாரிசை செய்பவளே அவள்தானே. பூமி பிராட்டி சீதை மேலே ஆண்டாளாக அவதரித்து தயை குணத்தை வெளிப்படுத்தியவாற்றி ஸ்ரீ சுவாமி தேசிகன் தயாசதகத்தில் நிஷாமயது வாம்நீளா யத்போகபடலைர் த்ருவம் பாவிதம் ஸ்ரீனிவாசஸ்ய பக்தேஷேஷு சுதர்சனம் என்கிறார். அதாவது ஸ்ரீனிவாசனின் இரு பக்கமும் எழுந்தருளியுள்ள ஸ்ரீதேவி பூதேவி பிராட்டிமார்கள் இப்பூவுலகில் குற்றம் செய்யாதவள் ஒருவர் இல்லை. ஆனாலும் உணர்ந்து திருவடியை பற்றினார்க்கு அருள வேண்டும் என்பாள். மேலே இந்த பூமி பிராட்டி பொறுத்து கொள்ள உபதேசிப்பாள். மேலே இங்க ஸ்னபனம் என்றும் அந்த சகஸ்ரதாரை நன்றாக சேவித்து புருஷ ஏவேதமோ சர்வம் யத்போதையச்ச பவ்யம் புராமிருதத்வஸ்யேஷானः யஜன்னேனாதிரோஹதி ஏதாவானஸ்ய மஹிமா அதோ யாயாகுஷ்ய புருஷः பாதோஸ்ய விஸ்வபூதானி த்ரிபாதஸ்யாமிருதம் திவி த்ரிபாதோர்த்வௌதைர்புருஷः பாதோஸ்யேஹா பவாத் புனः ததோ விஸ்வம் வ்யக்ராமத் சாசனானசனே அபி தஸ்மாத் விராடஜாயத விராஜோ அதிபுருஷः சஜாதோ அத்யரிச்யத பశ్చాத் பூமிமதோ புனः யத்புருஷேண ஹவிஷா தேவாயஜ்ஞமதன்வத வசந்தோ அஸ்யாசீராஜ்யம் கிரீஷ்மயுத்மஷரத்வவிः சப்தாஸ்யாசன் பரிதயः த்ரிசப்தசமிதः கிருதாः தேவாய யஜ்ஞம் தன்வானாः அவத்னன் புருஷம் வசும் யஜ்ஞம் பரிஷி ப்ரோக்ஷன் புருஷம் ஜாதமக்ரதः தேன தேவா அயஜந்த சாத்யார்ஷயஷ்டயே தஸ்மாத் யஜ்ஞாத் சர்வஹுதः சம்ப்ருதம் ப்ருஷதாஜ்யம் அசோகஸ்தாருஷ்டக்ரே வாயவ்யான் ஆரண்யான் கிராம்யாஸ்சயே தஸ்மாத் யஜ்ஞாத் சர்வஹுதः ருச்சः சாமானி யஜ்ஞிரே சந்தாகோதி யஜ்ஞிரே தஸ்மாத் யஜுஸ்தஸ்மாதஜாயத தஸ்மாதஸ்வ அஜாயந்த ஏகேஜோ பயாததः गावो हयज्ञिरे तस्मात् जाता अजावयः
व्यकल्पयन् पुण्यात्यानन्तराय सर्वस्तोमोत्तममहद्भवति सर्वस्याप्यै सर्वस्य जित्यै सर्वमेव तेनाप्नोति सर्वं जयति हरिः ओम्। विना व्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।